மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பெயரை மாற்றி அதற்கான நிதியை குறைத்து நீங்கள் சொன்ன மாதிரி விடிய விடிய இரவு முழுக்க விவாதம் நடந்து கடைசியில் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புகளை மீறி இன்றைக்கு வந்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே மாற்று கருத்துக்களை மதிக்காமல், ஜனநாயகத்தை மதிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எதற்கெல்லாம் போராட வேண்டியிருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் பாருங்கள், நவோதயா பிரச்சனைக்கு எதிராக வந்து அவ்வளோ தூரம் சட்ட ரீதியாக போராடினாலும் கூட நீங்கள் வந்து அதை பரிசீலித்தே ஆகணும்னு சொல்லி நீதிமன்றம் அதுக்கான ஆணையை இடுகிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நவோதயா பள்ளிகளை வந்து கொண்டு வருவது ஒன்றிய அரசு, அது நீதித்துறை சொல்லுதுன்னா அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசை வந்து குற்றம் சுமத்துறார். நீங்கள் எப்படி சரியாக வாதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றம் சுமத்து கொண்டிருக்கார். இந்த பக்கம் நீதித்துறைங்கிறது ஒரு சிக்கலானதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எவ்வளோ தூரம் கடுமையாக போராடினாலும் நீ வந்து கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைங்கிற மாதிரி தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து மசோதாக்களை நிறைவேற்றுவது அப்படிங்கிற சூழலில் ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறது அப்படிங்கிறதையுமே பார்க்கிறோம்.